அதனாலதான் அவனுடைய டார்கெட், அப்சலோமின் டார்கெட் யார் தெரியுமா? இஸ்ரவேலர். அதனால நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இன்ன ஊரா அப்படி சொன்னதுமே அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி உன் காரியம் நேர்மையும். அவன் காரியத்தை சொன்னானா? ராஜா கிட்ட போனா ராஜா என்ன சொல்லுவார்? காரியத்தை முதல்ல கேட்பார். கேட்டுட்டு யார் சைடுல நியாயம் இருக்கோ அத சொல்லுவார். ஆனா இந்த கிருபையை புரட்டுறவன் உன்கிட்டதான் நியாயம் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு வந்தாலும் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல். நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியும். இவன் கூப்பிட்டு சொல்றான், உன்கிட்ட தான்ப்பா நியாயம் இருக்கு. ராஜா கிட்ட போனா உனக்கு தெரியும்ல, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். என்னதான் யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு சொன்னாலும் கையை யாக்கோபு தொடையில தானே வச்சாரு. அப்ப அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இப்படிதான் அதாவது என்ன மேட்டர்னே கேட்கல, கேட்காமலே அடிச்சு விடுறது. இத கேட்கும் போது சிலருக்கு இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடம். 5வது வசனத்தை பாருங்கள். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, அதாவது அவன் சொல்றத கேட்டு ஒரு ஆமேன் மட்டும் ஒருத்தன் சொல்லிட்டானா உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி, என்ன அருமை, ஆமேன். யாராவது ஒருத்தன் ஆமேன் மட்டும் சொல்லிட்டான், அவ்வளவுதான். நாங்க இதை என் போன் நம்பர் வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, எந்த நைட்டுனாலும் கூப்பிடுங்க. ராஜா கிட்ட போகாதீங்க, அவர் வந்த உடனே கேட்பார், நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னு தான் கேட்பார். ஆமென். இந்த வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இததான் பிசாசானம் என்ன பண்றான்னா மறைக்க பார்க்கிறான். தாங்கள் யூகித்ததையே சொல்லி ஒரு தேவ பிள்ளை இதுல விழுந்துட்டானா அவன் எதை இழப்பான் தெரியுமா? வேலையை இழக்க மாட்டான், சொத்தை இழக்க மாட்டான், அல்லது இந்த பூமியில வேற எதையும் இழக்க மாட்டான். ஒருவேளை அது அவனுக்கு 2 மடங்கா 4 மடங்கா கூட கிடைக்கலாம். ஆனா அவன் எதை இழப்பான் தெரியுமா? மகிமை இழப்பான். நம்மை தேவன் அழைத்தது 10,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு உயர்த்துறதுக்கு அல்ல, கர்த்தர் அதிலும் அதிகமானதை தருவார். ஆனால் நம்மை தேவன் அழைத்தது மகிமை மேல் மகிமை அடைய. 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரகாரமாய் அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அவன் கவர்ந்து கொண்டான். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அவங்க நல்லா பேசுறாங்களே, அவங்க பேசுனதை கேட்டால் பேசுறதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனா உன்னை கிருபையை நின்று விழ வைக்கிறாங்களா? இந்த பரிசுத்தத்திலிருந்து விலக வைக்கிறாங்களா? நீ வேண்டாம் வேண்டாம் என்று விலக்கின காரியத்தின் மேல ஒரு விருப்பத்தை தூண்ட வைக்கிறாங்களா? ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க நிறைய இதெல்லாம் தப்பு இல்லை, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. ஆமென். அதாவது ஒரு காலத்துல சில தேவ பிள்ளைங்கள்லாம் சில பஸ்ல டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன் டிராவல் பண்ண மாட்டாங்க? அந்த பஸ்ல என்ன போடுவாங்களாம்? சினிமா போடுவாங்களாம். அந்த அளவுக்கு விலக்கி பாதுகாப்பா இருந்த நாட்கள் இருந்தது. ஆனா எனக்கு அப்படியே மாறிட்டு. நீங்க பாருங்க, சில போதகர்கள் என்று பெயர்களை உடையவர்கள் மேடையில் என்ன பாட்டு பாடுறாங்க? சினிமா பாட்டு பாடுறாங்க, வர்ஷிப்ல பாடுறாங்க, கம்யூனியன் சர்வீஸ்ல பாடுறாங்க. எவ்வளவு துணிகரம்! இவங்கெல்லாம் பக்க வழியா நுழைந்தவர்கள். ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமோ? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுகளோ கேட்க கடவன். அங்க போறவங்க நல்லா தானே இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க.
ஆமென். எந்த கனெக்ஷன் கட் ஆயிரும் தெரியுமா? பரலோக கனெக்ஷன் கட் ஆயிரும். இது எல்லாமே இருக்கும். அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். என் நியாயம் என்னன்னு கேட்காமலே உனக்கிட்ட தான் நியாயம் இருக்கு. கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். கர்த்தர் உன்னை அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். இயேசுவை பார்த்தீங்களா? சீஷர்களை யார்ட்டையும் விட்டு கொடுக்கல. ஆனா தனியா கூப்பிட்டு சொன்னார், இங்க பாரு, பரிசேயனுடைய நீதியை விட உன் நீதி அதிகமா இல்லைன்னு நீ பரலோகத்துக்கு வந்துட மாட்டேனார். இதுதான் ஆண்டவர். உள்ள கிளீன் பண்ணிட்டே இருக்கிறார், சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். நான் சொல்லி உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் வேதத்தை படிக்கும் போது நான் சுத்திகரிக்கப்படணும், நான் கழுவப்படணும். என்ன குத்துகிற வார்த்தைகளை நான் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுட்டேனாலே நான் யார் பிடியில போக ரெடி ஆயிட்டேன் தெரியுமா? பக்க வழியாய் நுழைகிற கள்ளர் பிடியில போக ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களிலே, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆமே, தீங்கு அனுபவின்னு இருக்கு. தீங்கு அனுபவி. இந்த கிருபையை புரட்டுறவங்களுடைய அடுத்த இது என்னன்னா, தீமையே கிடையாது, ஒரு பிரச்சனையே வராது. அவங்க பல பிரச்சனையில் இருப்பாங்க, அதெல்லாம் மறைச்சிருவாங்க. ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவர் சொல்றார், வசனம் உன்னை குத்துதா? நான் திரும்பி சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், பைபிள் படிக்கும் போது ஏதாவது வார்த்தை உங்களை ரொம்ப குத்துதுன்னா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அன்னைக்கான ரேமா. நீங்க அதுல நிக்கணும், நிக்கணும். அதுல இருந்து ஒரு காரியத்துல நம்ம அகப்பட்டிருப்போம். வார்த்தை வருது, வெளியே வா. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். நம்ம ஒரு லாக்ல இருப்போம். இந்த வேர்டு வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் என்ன பண்றார்? இயேசு யாரு? கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்கிறார். அப்ப சத்தியம் வந்துட்டு இனி அடுத்து என்ன வரணும்? நமக்கு கிருபை வரணும். கிருபை எப்போ? ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதுன்னு எப்போ சொன்னார்? பவுல் தன்னுடைய பலவீனத்தை போய் சொல்ற, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான்ப்பா சொல்றீங்க, வெளியே வரணும்னு சொல்றீங்கப்பா, ஆனா எனக்கு முடியலப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமேன். இந்த சிம்சோன் 2 கை கட்டப்பட்ட நிலையில ஆண்டவர் இதை ஒரு விஷயம் இறங்கும்னு கேட்டானே, இதே ஜெபத்தை தெலிலால் மடியில படுத்திருக்கும் போது கேட்டிருப்பானா? இதே ஜெபத்தை 3 விஷயம் அந்த பாவத்துல போனான்ல, போகும்போது, அப்பா எனக்கு தெரியுது அங்க போனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா நான் என் மாம்சம் ரொம்ப வீக்கா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு காப்பாத்துங்க ஆண்டவரே, இப்படி மட்டும் இதை ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பா கேட்டிருந்திருப்பான்னா ஆவியானவர் விட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? அவனை அழிக்கிறதுக்கா படைத்தார், அவனை கொண்டு அநேகரை ரட்சிக்க அல்லவா படைத்தார். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கொஞ்சம் அசதியா இருந்தா கூட சத்துரு தன் கையில் நம்மை எடுத்து விடுவான். தேவன் நமக்கு வேண்டியதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறார் நினைக்கிறீங்க? 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் இந்த வேர்டை கவனிச்சுங்களா? ஜீவன்னா நித்திய ஜீவன். ஜீவனுக்கும், அதாவது இம்மையிலே நாம் வாழ்வதற்கும் மறுமையிலே நாம் என்றென்று வாழ்வதற்கும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. அப்ப எல்லாமே நமக்கு எதுக்கு கொடுக்கிறார்னா ஜீவனுக்கு கொடுக்கிறார், தேவ பக்திக்கு கொடுக்கிறார். தேவ பக்திக்கும், அதாவது நான் ஒரு பக்தி உள்ளவனாய் நித்திய ஜீவனை அடைய எனக்கு என்ன தேவையோ, எவ்வளவு கிருபை வேணும் வச்சுக்கோடா, எவ்வளவு தயவு வேணும் இன்னும் வச்சுக்கோ. அவருடைய வல்லமை தான் இதெல்லாம் கொடுக்கிறது. எதுக்கு கொடுக்குது? காலை தோறும் அவருடைய கிருபை. எதுக்கு கிருபை கொடுக்கிறார் அதை பார்க்கணும்.
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால், இந்த வேடகம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவர் எல்லாத்தையும் எதுக்கு கொடுக்கிறார்னா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அடுத்த வார்த்தை, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தமும் எதுக்கு தான் கொடுத்திருக்கிறார்? இச்சையினால் வாக்குத்தத்தம் எவ்வளவு, என்னெல்லாம் வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுத்திருக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான், இதுதான வாக்குத்தத்தம். கொடுத்துட்டு கர்த்தர் எப்படி நடத்தினார் நினைக்கிறீங்க? பரிசுத்த வழியாய் நடத்துகிறார், பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏங்க வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு எதுக்குங்க பிரமாணம்? அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் இருக்குல்ல, உடன்படிக்கை. ஆபிரகாம் காலம் முதல் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு பிரமாணம் எதுக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு, மீட்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, வர வேண்டியதான இல்ல. எதுக்கு வாக்குத்தத்தம்? அதனாலதான் உத்தமமா என்னை பின்பற்றின யோசுவாவும் காலேபும் அவங்க பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்க. மீதி எல்லாரும் ஒரு சின்ன காரியம்னா எகிப்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி அடிக்கடி போயிட்டு வராங்க, நிலைக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் தான் என்ன, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு, இவனைனா யார? மோசைய தள்ளிவிட்டுனா, ஏன் மோசையை தள்ளி விட்டுறாங்க? மோசை மூலமா பிரமாணத்தை கொடுத்துட்டார்ல. அது வரைக்கும் மோசையை ரொம்ப மோசைக்கு என்னாச்சுன்னே தெரியல. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னவங்க மோசைக்கு எதிராக கல் எடுத்தாங்க பிரமாணத்தை கொடுத்ததும். வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது மோசையை வச்சு கொண்டாடினாங்க. அந்த வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆமென். இச்சையினால் உலகத்துக்கு உண்டாகும் கேட்டுக்கு திவ்ய சுபாவம், நம்முடைய கேரக்டர்ல மாற்றம் இருக்கணும். வஸ்திரத்துல மட்டும் நான் வெள்ளையும் போட்டுட்டு உள்ள கசப்பு வைராக்கியம் பகையை வச்சுட்டு கானானுக்கு போவேன்னா முதல் வண்டி முதல் சீட்டு உங்களுக்கு தான். ஆனா வண்டி வேற இடத்துக்கு போகும். ஆமே, போர்டு மட்டும் கானான் இருக்கும். அப்படித்தானங்க லோத்து தூரத்திலிருந்து சோதோமை பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. கர்த்தருடைய தோட்டத்திலே வேலை காட்டினவன் தான் யாரு? அவன் தோட்டத்தை போல அப்படிதான் காட்டுவான். அவன் ஃபுல்லா டூப்ளிகேட். வெயிட் பண்ணிட்டே இருப்பான். சில கம்பெனி பார்த்துருக்கீங்களா, கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்டை உருவாக்குவாங்க, சிலர் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் டூப்ளிகேட் ரெடி ஆயிரும். இது அதுதானே, அதே தான். அவன் கஷ்டப்பட்டு 1,00,000 ரூபான்னு போட்டிருப்பான், இவன் 5,000 ரூபான்னு வித்துட்டு இருப்பான். சத்துரு அப்படிதான், டூப்ளிகேட். அதனாலதான் அடிக்கடி 100 ரூபாய்க்கு கள்ள நோட்டை அடிச்சாங்க, 500 ரூபாய்க்கு அடிச்சாங்க, 100 ரூபாய்க்கு அடிச்சாங்க, 500 ரூபாய்க்கு அடிச்சாங்க. ஆனா 150 ரூபாய்க்கு கள்ள நோட்டு இதுவரை அடிக்கவே இல்லை. 150 பெருசா 500 பெருசா? சொல்ல, இப்படி எண்ணி பாக்குறீங்க. 150 பெருசா 500 பெருசா? 500 அடிக்க முடிஞ்சவங்களுக்கு 150க்கு அடிக்க முடியுமா முடியாதா? ஏன் அடிக்கல? ஒரிஜினல் இல்லை, அவ்வளவுதான். இப்படிதான் சத்துரு கொண்டு வருவான். சத்துரு நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில கொம்பு வச்சு கண்ணு தள்ளி, சில டைம் நமக்கே தெரியாது, கண்ணாடியில பார்த்தா ஓ அப்படியும் வருவான். ஏன்னா இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுவார்ல, எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு. அவன் எப்படி வருவானே தெரியாது. அதாவது இயேசுவை எங்க கொண்டு போய் நிறுத்தினானா, அந்த வேர்டை கவனிச்சீங்களா? நம்ம எவ்வளவு ஈஸியா படிச்சுட்டு போறோம். இயேசுவையே கொண்டு போய் நிறுத்துறான். அப்ப அந்த சோதனை காலம் என்பது அவன் டைம் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணான் பாத்தீங்களா? ஏன்னா இது பரலோகம் அனுமதிச்சது. பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்றுதான் மத்தேயு 4:1 இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் வந்து பேசி பார்த்தான், அவர் அதுக்கு வேலைக்கு ஆகல, அவர் முடியாது, அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் எருசலேம் தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் நிறுத்துறான். சில டைம் அவனே சர்ச்சில் கொண்டு வந்து விடுவான். ஆமென். வந்து உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ண முடியாது, நமக்கு கீழே பார்த்துட்டு இருப்போம். ஃபுல்லா சந்தேகம், நீ வேணா சாடு, நீ வேணா தூங்கு. அவர் தான் சொல்லி இருக்கிறார்ல, உன் கால்கள் இடராதபடி
உன்னை தாங்குவா. இயேசுவை அந்த சோதனை காலம் என்பது ஒரு தேவ பிள்ளை. எனவே ரொம்ப அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் அதுக்கு தான் கிருபை கொடுக்கிறார். நமக்கு தெரியுங்க. சரி, நல்ல கவனிங்க, அந்த உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனோட உறவாட முடியலனால ஏதோ கரை இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிடணும். அதனால தான் நேற்று இரவு ஜெபிக்கும் போது ஆண்டவர், நேற்று சாட்டர்டே வர்ஷிப்ல ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். ஆண்டவரே, என் சரீரம் உடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். விரும்புறவங்க சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி. என் சரீரம் உம்முடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். என் சரீரம் உம்முடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். இந்த வேர்டை கவனிச்சீங்களா? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அப்ப ஃபெய்த், எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு இல்ல. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? மகா பரிசுத்தம். ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணி இருக்கு தெரியுமா? நம்முடைய ஃபெய்த் நம்ம எதோட கனெக்ட் பண்ணது தெரியுமா? அந்த பரலோகத்தோடு. நீ விசுவாசித்தாலே போதும். இந்த விசுவாசம் இது மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசி இதுலதான் கட்டுப்படணும். ஏன்பா நீ பரிசுத்தமா இருக்கிற? யோபுவின் விசுவாசத்தை பாத்தீங்களா? நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என் வீட்டுல வேலைக்கு வர பெண்ணை நான் தப்பா பார்த்தேன்னா என் மனைவி இன்னொரு வீட்டுல போய் மாவரைக்கட்டும், நான் அப்படி பார்க்காதபடிக்கு. என் வீட்டுக்கு தான் வேலைக்கு வராங்க, நான் தப்பா பார்த்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் நான் என் கண்ணோட அப்படி பார்க்காத உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். இது அவனுடைய ஃபெய்த். என்ன ஃபெய்த்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல கட்டப்படுறது. அதனால உறுதிப்படுத்தி கொண்டு, ஆங்கிலத்தில் இருக்கு பில்டிங் அப் யுவர் செல்ஃப் ஆன் யுவர் மோஸ்ட் ஹோலி. அதுல தான் நீ வளரணும். ஆண்டவரே, இது வேண்டாம், இது வேண்டாம், ஏன் வேண்டான்னு வைக்கிற? எல்லாத்தையும் அவங்கள பாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படிதான் பார்க்கிறோம். அவங்கள பாரு, இவங்கள பாரு. அப்படி இல்ல. வேதம் நமக்கு விசுவாச வீரர்களை காட்டி தந்திருக்கிறது. விசுவாச வீரர்களை காட்டி தந்திருக்கிறது. அவங்கள பாரு, ஆபேல பாரு. மேன்மையான பலி. ஒரு ஆராதனைக்காக ஒரு வாரம் தன்னை காத்து கொண்டு பலி செலுத்துகிறவன் தான் ஆபேல். அதான் மேன்மையான பலி. ஒரு ஆராதனைக்காக 1 வீக் ஃபுல்லா தன்னை காத்து கொண்டு, அதான் மேன்மையான பலி. அடுத்து யாரை காட்டுறார்? ஏனோக்க பாரு. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். அவன் காணப்படாம போயிட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து யாரை காட்டுறார்? நோவாவை பாரு. நோவாவை பாரு. வரும் காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவன் அதுல கவனம் செலுத்தி, ஓகே இது வேண்டாம், இது வேண்டாம். அடுத்து யாரை காட்டுறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் தூரத்தில் அவைகளை கண்டு, இவங்க எல்லாருமே சுத்திகரிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அடுத்து யாரை காட்டுறார்? மோசேயை காட்டுறார். என்ன அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டு இப்படி காட்டி, இவர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தத்தை அடையல, வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல கட்டப்பட்டு வளருகிறவர்களாய் மாறுவோம் என்றால் வலுவாதபடி நம்மை காக்கும். இதை டச் பண்ணதுல இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிச்சிறேன். நாம கட்டி எழுப்பப்படுறதுல எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதே போல இன்னொரு காரியத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது ஒரு செர்மனாவே பேசணும். ஆனா அதை நான் இன்னைக்கு டச் பண்ணிட்டு போறேன். கர்த்தர் அனுமதித்தால் இன்னொரு நாள்ல பேசலாம். என்ன தெரியுமா? அதுதான் இங்கே 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து, அடுத்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலரையாவது என்னை அக்கினி நின்று
அவர் எழுத்துட்டாரு. நாளைக்கு நான் மகிமையில போய் நிக்கிற நிலைமை வரும்போது நான் ஆண்டவர் நீ பெரிய கூட்டம் அப்படிலாம் கேட்கல, சிலரையாவது இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஆன்லைன்ல எல்லாருக்கும் சொல்றேன், நாளைக்கு நம்ம அவரை போய் ஃபேஸ் பண்ணும்போது அவர் நம்மை பார்த்து விட்டு நம்ம பின்னாடி பார்ப்பார். எதுக்கு பின்னாடி பார்க்கிறார்? எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. இந்த வசனத்தை எல்லாரும் வீட்டில் எழுதி போட்டா நல்லா இருக்கும். நம்ம எழுதி போடுற வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். இதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. ரோமருக்கு எழுதும் போது சொல்றார், ஆமென். ரோமர் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ரோமர் 15:15 சொல்றாரு. இந்த வேர்டை வாசிக்கலாம், இந்த வேர்டை கவனிக்கணும் எல்லாரும். அப்படி இருந்தும் சகோதரரே, வாசிங்க. புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அடுத்த வார்த்தையை எல்லாரும் கவனிங்க, தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான பலியாக விரும்புறீங்களா? சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமென். நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சத்தம் போடுறோம், பாட்டு பாடுறோம், இது எல்லாம் கர்த்தருக்கு உகந்தது. ஆனா இதை விட அவருக்கு ரொம்ப பிரியமான பலி என்ன தெரியுமா? நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் இயேசுவை சொல்லுவது. ஆண்டவர் அந்த வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தரும்போது, நம்ம கிட்ட ஒருத்தங்க பேச்சு கொடுக்கும் போது, அவர் நல்லவர், அவர் நமக்காக மரித்தார். நீங்க இயேசுவை பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்க விசுவாசித்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ நம்ம ருசித்ததை, நம்ம அனுபவிச்சதை. அவர் பிறவி குருடன் சொன்ன காஸ்பல் என்ன தெரியுமா? எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, நான் இதுவரை காணல, இப்போ நான் காண்கிறேன். என்ன காஸ்பலுங்க இது? இதுவரை எனக்கு கண்ணு தெரியல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சொல்ல, இதுவரை நான் இருள்ல இருந்தேன், இப்ப நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். இது சொன்னதுனால அவனை யாரும் கொண்டாடல, அவனை புறம்பே தள்ளினாங்க. ஆனா புறம்பே தள்ளினதை யார் கேள்விப்பட்டா தெரியுமா? இயேசு கேள்விப்பட்டார். அதனாலதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட, அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட அவரால் நம்ம இழுக்கப்பட்டிருக்கிறோம். நம் மூலம் சிலர் இழுக்கப்படட்டுமே. ரட்சிப்பு கர்த்தருடையது. படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஆமே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். நீங்களே கட்டடிச்சுட்டு கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்க தள்ளி போமா. இன்னைக்கு ஏன் சொல்ல முடியலன்னா நம்ம எதுலயோ மாட்டிட்டு இருக்கிறோம். ஆமா, இங்க இருக்கிற வாலிபர்கள், வேலை பார்க்கிறவங்க, பெரியவங்க, எத்தனை ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம கிட்டே இருந்து தேவையில்லாம நிறைய பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி 2 வார்த்தை. நாளைக்கு வெறும் கையா அவட்ட போய் நிக்க முடியாது. காலம் ஏறே செல்லும் முன்னே பிராணநாதன் வந்திடுமே, சோர தந்து வீண்டெடுத்தோன் கணக்கன்னு சோதிக்குமேன்னு ஒரு பாடலை நம்ம பாடுவோம். ஆண்டவர் வந்து நாளைக்கு வந்து எங்க அப்படி கேட்பார். என்ன ஆண்டவரே எங்க? நான் உனக்கு கிருபையை கொடுத்தது நீ நிக்க மட்டும் இல்ல. பவுல் சொல்லுவார், இந்த வசனம் வாசித்து செபிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய எனக்காக
பவுல் 2 கொரிந்தியர் 9:12 போய் கேட்கும் போது, கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை அவனுக்காக கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனா கிருபையின் பூரணம் என்பது என்ன தெரியுமா? அது எனக்காக மட்டும் கொடுக்கப்படல, என் மூலமாய் வேறு சிலருக்காக. எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் நிக்கிறேன், நான் வாழ்றேன். ஆனால் பிறருக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் பிறருக்காக பயன்படுத்தலைன்னா அந்த கிருபையை நான் வீணாக்குகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதா ஆக்குகிறது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சுவிசேஷ பாரம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சுவிசேஷ glory and Amen. என் தேச